ஆண்டவர் வந்து ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்காரு. ஆபிரகாம சகல நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையில நாம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆண்டவருடைய காரியத்துல உண்மையா இருக்கணும். அல்லையா? அது எந்த காரியமா இருந்தாலும், ஜெபமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் குடிக்க காரியமா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களை கனப்படுத்தி காரியமா இருந்தாலும் சரி, எதுவாட்டு இருந்தாலும் ஆண்டவருள்ள காரியத்துல உண்மையா இருந்தாச்சுன்னு சொன்னாலே ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பார். அல்லையா? என்னுடைய விசுவாசத்துடைய சாட்சி கரெக்டா வந்து சொல்லுவாங்க. நான் எல்லாம் சின்னதுல இருக்கிற வந்து ஒரு சில விஷயத்த சபையில பாத்துறீங்க. இந்த மாதிரி காணிக்கை எல்லாம் முடிக்கிறது, அங்க வந்து நிறைய வீட்டுல நாட்டு கோழியெல்லாம் வளர்ப்பாங்க. அது வந்து 10 முட்டை போட்டாங்கன்னா ஒரு முட்டை கரெக்டா வந்துடும் நைட்டுலாம். அல்லையா? விவசாயம் பண்ணுவாங்க, எது பண்ணாலும் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி அவங்களே சாட்சி சொல்லுவாங்க, இந்த காரியத்துல நான் உண்மையா இருந்தனால ஆண்டவர் வந்து என்ன இந்த மாதிரி ஆசீர்வதிச்சார். அல்லையா? ஆண்டவர் வந்து எவ்வளவு தூரம் நாம உண்மையா இருக்கோமோ அவ்வளவு தூரம் நாம வந்து ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அல்லையா? வேதத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன். ஆண்டருடைய காரியத்துல எந்த ஜெபம் தான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்ற காரியமே அதான். இன்னைக்கு வந்து ஜெபம் நடக்குதா, ஜெபத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்க. இப்ப வந்து வர முடியாது, நினைச்சாலும் வர முடியாது, அது வேற விஷயம். நமக்குன்னு ஒரு 4 வாசல் எல்லாம் திறந்திருக்க நேரம் நாம வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய விதத்துல நாம ஆராதிக்கணும். அல்லையா? அது வந்து ஊழியரே கேட்பாங்க, வீட்டுல சும்மா இருப்பாங்க, கேட்பாங்க ஆராதனைக்கு ஏன் வரல, எனக்கு இந்த வேலை. அல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதி தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ஒழுக்கப்படும். நான் ஆண்டருடைய காரியத்துல நான் உண்மை இல்லைன்னு சொன்னா சாபத்தை தான் நான் வாங்கணும் ஆண்டவர். அல்லையா? உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, கீழ்ப்படிஞ்சா என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரும், கீழ்ப்படியாட்டி என்னெல்லாம் சாபம் வரேன்னு சொல்லிட்டு. அல்லையா? கீழ்ப்படிஞ்சா என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரும் ஒரு லிஸ்டே அங்க கொடுத்துருக்கு. 28 அதிகாரத்துல வரேன், நீங்க வாசிக்கிறதுல தெரியும். அந்த உபாகமத்துல இன்று நாம் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தாயானால் இந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம வையாச்சுன்னா இந்த சாபங்கள். அல்லையா? என்னை வந்து நாம எப்படி உண்மையா இருக்கோம், ஆண்டு வந்து நம்மகிட்ட விரும்பிய காரியமே அதான். கொஞ்சத்துல ஆண்டு கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலே போறோம், அநேகத்துக்கு மேல ஆண்டு வந்து அதிகாரம் வச்சுக்குவாரு. அல்லையா? எனக்கு வந்து சென்னையில ஒரு ஆறாம் தெரியும், அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை பார்க்கிற இடத்துல அவருக்கு வந்து பயங்கரமான நெருக்கடி. அப்ப வந்து அவர் உண்மையா இருக்கிறத பார்த்து யாருக்குமே பிடிக்காது. உண்மையா இருக்கிறத பார்த்து, வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கிறத பார்த்து மற்றவங்க யாருக்குமே பிடிக்காது. அவர் விடாம எனக்கு போன் அடிப்பாரு, மாஸ்டர் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து போன் பண்ணுவாரு, மாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எனக்கு தூக்கம் இல்லை, என்ன பண்றது. நான் சொன்னேன், நீங்க வந்து உண்மையா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லையா? திடீர்னு அதே கம்பெனியோட மேனேஜர் வந்து ரிசைன் பண்ணியாரு. அவர் காரணம் ரிசைன் பண்ணியாருன்னா சாயங்காலம் 3 மணிக்கு இவருக்கு மேனேஜர் போஸ்ட். அல்லையா? நடந்த சம்பவம், சாட்சி நடந்த சம்பவம். அவர் போன் பண்ணி சொல்லியாரு, மாஸ்டர் நான் வந்து உங்க வார்த்தை கீழ்ப்படியாம இருந்திருந்தேன்னு சொன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது. ஆண்டவரே, சோதனை வரோம், போராட்டம் வரோம், எல்லாத்துக்கும் வந்து நாம பொறுமையா இருக்கோம். அல்லையா? என்னுடைய ஊழியத்துல அப்படிதான், ஒவ்வொரு சோதனை வந்தா நான் இந்த மாதிரி யோசிப்பேன், இந்த சோதனை நடந்தாச்சுன்னா ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கேன். அல்லையா? அடிக்கடி சபையில நான் சொல்றது, இப்ப வந்திருக்கிறது வந்து செங்கடலை, இந்த செங்கடலை கடந்தாச்சுன்னா காணாம பக்கத்துல இருக்கு, காணாம சுமந்துருச்சு. அல்லையா? அடிக்கடி ஊழியத்துல பிரச்சனை போராட்டம் வரதான், ஆண்டவரை நான் இப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரை இந்த போராட்டத்தை மாத்தம், சோதனை, இந்த சோதனை தாங்கக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தான். அல்லையா? ஆண்டவரை இந்த சோதனை தாங்கக்கூடிய கிருபையை தாரும். ஒருத்தர்ல சொல்லப்பட்டிருக்கு, திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர் அல்ல, எவ்வளவு சோதனை தாங்க முடியுமோ அதை தாங்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லையா?
நான் ஊழியத்தை பண்ண இடத்துல உள்ளவங்களே சொல்லுவாங்க, என்னெல்லாம் பண்ணி பார்த்தவங்களும் இவரை வந்து அசைக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேலை பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அல்லையா? நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறத விட நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர். அல்லையா? அவர் இன்றைக்கு ஜீவன் உள்ளவர். நான் வந்து உண்மையா இருந்தாலே என் வாழ்க்கையில வந்து ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுருவார். நீங்க அடுத்து வாசிக்கலாம், தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். 6:10. தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கடைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அடுத்து வாழ்க்கையில ஜெயம் வரணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நாம ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் நாம ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு விரோதமா போராடிய பிசாசுடைய கையில நாம வந்து விடுதலை பெற முடியும். எவ்வளவு தூரம் நாம ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் சத்துருவின் கோட்டைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நாம ஜெபிக்கிறோமோ நாம ஜெபிக்க ஜெபிக்க நமக்கான வாசல் வந்து திறந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. பார்க்கறதுக்கு இந்த வாசல் அடைபட்டிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நாம ஜெபத்தை தொடக்கும் பொழுதே ஆண்டவர் அந்த கிரியை செய்ய தொடங்கிடுவார். அல்லேலூயா. அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம தானியேல் வந்து தெரியும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அல்லேலூயா. அதுக்கு அதை கண்டாம பயப்படாம தான் முன்பு செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். சோதனை வருது, சோதனை பார்த்து நாம பயப்படலாம் கூடாது. உபத்திரம் வருது, ஆசீர்வாதம் நஷ்டப்பட்டு போகுது, தீராத பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு போராட்டம் முடிய அடுத்தடுத்து ஒரு போராட்டம். ஆண்டவருக்கு பின்வாங்க கூடாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தானியேலுக்கு தெரியும், என்ன நடந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அதான் தானியேலே சொல்லுது, தானியேலுக்கு அதான் சொல்லிருக்கு. ராஜாவை வந்து கேட்கிற தானியேல் வந்து சிங்கக்கவி ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவனுடைய தப்பிக்க வல்லவராக இருந்தாரோ. அல்லேலூயா. அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுனாலே எவ்வளவு பெரிய வியாதி பிசாசு போராட்டம் எல்லாம் இருந்தது ஜெபத்தினால எல்லாமே மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கூட ஊழியம் செய்வர்கள் வந்து கொரோனா வந்திருக்கு. யாருக்குமே தெரியாது, எனக்குமே அது முதல் தெரியாது. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். திடீர்னு ஒரு செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இல்லை, எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. ஆராதனை நடந்துட்டு இருக்கு, அவர் தான் ஆராதனை நடத்திட்டு இருக்காரு. நான் உட்கார்ந்துருக்கேன். திடீர்னு வந்து எழுப்பிட்டு எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொல்லுவேன், ஒன்னும் இல்லை, நீங்க ஜெபத்தை நடத்துக்கணும். இல்லை, என்ன முடியலன்னு சொல்லிட்டு, அப்ப நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஜெபம் பண்ணி அவரை கொடுத்துட்டு, நீங்க உட்காருங்க, ஆராதனை நான் நடத்தேன். 2 நாள் கழிச்சு அவனுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்துதான் தெரிஞ்சுக்குவோம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்ப சபை எல்லாருமே வந்து பயம் கொடுத்துருக்கு. எனக்கே முன்னாடி கொஞ்சம் பயம் இருக்கு. என்னால வந்து அவருக்கு தலையில கை வச்சுட்டு ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரனை சுகத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தர். என் விசுவாச ஜனங்களே சொன்னாங்க, இவரு பெயருவான்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த மாதிரி கண்டிஷன். எனக்கு வந்து நான் ஆண்டவரத்துல ஒரே போராட்டம். ஆண்டவரை எது நடந்தாலும் அவருக்கு சுகையில்லாம இருந்தா கூட அவர் உயிரோடு இருக்கு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 மாசம் தொடர்ந்து ஜெபம். ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு எந்த ஒரு மருந்துமே எடுக்கல, பரிபூர்ண சுகம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 மாசம் பெட் ரெஸ்ட், மூச்சு விட முடியாது, எல்லாம் அதெல்லாம் நேரடியா இருந்து நாம பார்த்தோம். என்னால வந்து அவர் வந்து இவ்வளவு வந்து அந்த பழைய உடல்நிலைனா என்ன, அந்த ஆரோக்கியம் தான் வரல. என்னால வந்து என்ன ஊழியத்து போமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் உடம்பு தெரியாத உடனே முடியாது, நம்ம ஊழியத்துக்கு வரமான்னு சொல்லிட்டு நான் இல்லை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கொஞ்சம் விடுதலை தந்திருக்காரா, பரிபூர்ண விடுதலை தருவார். அல்லேலூயா. பரிபூர்ண சுகம் அவருக்கு.
எந்த ஒரு மருந்து எதுவுமே எடுக்க ஜெபத்தினால வேற 2 பேர் நாங்க இதே மாதிரி வியாதி பிடிச்சிட்டாரு நான் போய் ஜோம் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. நான் வந்து பெருமையாக சொல்லல, போய் ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணிட்டு வரது அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. ஒருக்க எங்கேயோ ஊழியத்துக்கு போறேன், ஒரு வீட்டுல உள்ள ரோட்டு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காரு. மூச்சு விட முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் பெட்டெல்லாம் காலையில ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மையம் என்ன வந்து கூப்பிடியான், இப்படி இருக்கு வாங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரமே தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக ஆளு வந்து ஜோம் பண்ணி 1 மணிக்கு தாண்டின உடனே நான் ஊழியத்தை விட்டு அதே வழியில திரும்பி வரேன். அப்படி இல்லையா பாஸ்டர், நீங்க ஜோம் பண்ணிட்டு 1 மணி தாண்டின உடனே எனக்கு வந்து சுவாசம் வந்து கொஞ்சம் தெரியாது. அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவர் கிரியையை தொடங்கியாச்சு, ஆண்டவர் விசுவாசம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஜெபம் குறையும் பொழுது பிசாசு வந்து ஜெயம் எடுத்துட்டே இருக்கும். நாம ஜெபிக்க தொடங்க பிசாசுடைய கிரியைகளை ஆண்டவர் வந்து அப்படியே அழைச்சு கொண்டுட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் அடிக்கடி என் சபையில சொல்லுவேன், உனக்கு சாப்பிட நேரம் இல்லையா, உனக்கு படிக்க நேரம் இல்லைன்னு கூட சரி, ஆனா ஜெபத்துக்கு வந்து நேரம் கொடுத்துதான் ஆகும். அல்லேலூயா. என் சபையில உள்ள ஒழுங்கு அப்படி, என் விசுவாச குடும்பத்துல எல்லாருமே அப்படிதான், விசுவாச வீட்டுல வந்து விசுவாசனோட பிள்ளைங்க எல்லாருமே அப்படிதான். டெய்லி 1 மணிக்கு தனி ஜெபம் பண்ணணும், டெய்லி 10 அதிகாரம் படிக்கணும். அல்லேலூயா. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரூல்ஸ் போட்டுருக்கோம். அதை விட சின்ன பிள்ளைங்களா இப்ப 12th எல்லாம் முடிச்சாச்சுன்னா 1 மணி நேரம் தனி ஜெபம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். 10 அதிகாரம் படிக்கணும். திடீர்னு நாங்க வீடு வசதி திடீர்னு போவோம், போற உடனே இன்னைக்கு எந்த அதிகாரம் படிச்சீங்க, எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கு. அல்லேலூயா. அங்க போய் பேச்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு அதெல்லாம் கேட்கறது கிடையாது. போன உடனே இதே தான், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்கு, வீட்டுல இன்னைக்கு குடும்ப ஜெபம் நடந்தா. அல்லேலூயா. ஒரு ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்க அடுத்து வாசிக்கலாம், தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் அதோட 23வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவன் பேரில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலுக்கு தெரியும் பிரச்சனை வருதா, என் முன்னாடி விசுவாசம் இருந்தாலே பாதி ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. எபிரேயர் எழுதினதுக்கும் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசமானது நம்பப்படையில உறுதி காணப்படாதபடி நிச்சயமா இருக்கிறது. நீங்க வாசிக்கல எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆபிரகாம் அவருக்கு நீதியாக மாத்தினார். அல்லேலூயா. என் ஊழியத்திலே இந்த மாதிரி நிறைய அற்புதம் நடக்கும். அநேக இடத்துல ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்றது, நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், ஆண்டவர் வந்து என்ன பயன்படுத்த என் மூலமா ஆண்டவர் வந்து கிரியையாரு. எங்க போய் ஜெபம் பண்ணாலும் முதல் சொல்றது எனக்குள்ளாடி ஒரு விசுவாசம் இருக்கும், அதோட உங்களுக்குள்ளாடி விசுவாசம் அதிகமாகும். அல்லேலூயா. சந்தேகமே படக்கூடாது. ஆண்டவர் வந்து எவ்வளவு வியாதியா இருந்தாலும் வியாதியை சுகப்படுத்தியாச்சா, சுகம் கொடுத்தாச்சு. ஆண்டவர் சுகப்படுத்தான்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் வரக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை இடத்துல வந்து நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வாரு. என் ஊழியத்துல எல்லாம் சில டைம் இந்த மாதிரி அநேக காரியம் வந்து இந்த மாதிரி விசுவாசத்தினாலே நடக்கும். சில டைம்ல வந்து ஆராதனை நடந்துட்டு இருக்கும், லாஸ்ட் ஜெபத்துல ஜனங்க வருவாங்க. அந்த லாஸ்ட் ஜெபத்துல வேண்டிய ஜனங்க ஓடி வருவாங்க. எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஜெபத்துல கூட வந்துட்டு சாட்சி சொல்லுவாங்க. அந்த ஜெபத்துல வந்திருந்த நேரம் ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில அற்புதத்தை செஞ்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் வந்து என்னுடைய சபை முன்னாடி எல்லாம் வந்து முன்னாடி ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் கைகள் எல்லாம் வச்சு ஜெபம் பண்றது. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. உள்ளாடி வந்தாலே விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னாச்சுன்னா அந்த இடத்துல எப்பொழுதுமே ஜெபம் நடந்துட்டே இருக்கும். முகங்க ஊழியர்கள் இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. எவ்வளவு பெரிய பிசாசு முடியாதுனால வியாதிஸ்தனா இருந்தா உள்ளாடி வந்தாலே சுகம். அல்லேலூயா. அதான் நம்முடைய விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து மகனை பலியிட சொல்லியாரு. ஆபிரகாமுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து மகனை பலியிடுறது, அவன் ஒரு வாலிப பையன்.
அவன் வந்து கேட்க எல்லாமே இருக்கு, கத்தி இருக்கு, தீ இருக்கு, எல்லாம் இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆபிரகாம் சொன்ன யெகோவா ஈரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. சில டைம் நம்ம ஊழியத்துல எல்லாம் ரொம்ப நெருக்கமான இருக்கும். ஒரு முறை வந்து ஊழியத்துக்கு போகும் பொழுது பைக் இருந்த டைம், இப்போ வந்து பைக் எல்லாம் கிடையாது. பைக் இருந்த டைம் ஊழியத்துக்கு போகும்பொழுது பைக்ல வந்து பெட்ரோல் தீரும். அப்ப வந்து பெட்ரோல் கூட வந்து கையில வர 50 ரூபா தான் இருக்கு. நாங்க 4 பேர் ஊழியத்துக்கு போறோம். அப்ப வந்து அந்த பைக்ல கொஞ்சம் பெட்ரோல் தான் இருக்கு. அப்ப அது ரெண்டு மாற்ற முடியாது. அப்ப நான் சொன்னேன், என் கையில வர 50 ரூபா தான் இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்லியாச்சு. என் கூட வந்த பைக்ல உள்ளவங்களும் சொல்லியாச்சு, நீங்க ஆறாவது நடத்த டைம் ஆகும், நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லியாச்சு. குஜராத்ல மத்திய பிரதேசம் போனேன். நான் போறது வந்து 1 மணி நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். அப்ப பைக்கை ரோட்ல வச்சுட்டு நல்ல சான்ஸ் எடுத்து பார்த்தாச்சு. ஒன்னும் இல்லை, பைப்பை கூட திறந்து பார்த்தாச்சு, ஒண்ணுமே வரல. கை வச்சுட்டு ஜபம், கையை வச்சுட்டு அந்நிய பாஷையில நிரம்பி ஜபம். ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு பைக் அப்படியே போயிட்டு ஊழியத்தை முடிச்சு ரிட்டர்ன் கரெக்டா வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட இருந்த சபை மூப்பினாருக்கே அது பெரிய சாட்சி. என் கூட இருந்த சபை மூப்பினாருக்கே அவருக்கே ஆட்சி. அவரே கேட்கிற ஆண்டு இப்படி எல்லாம் பண்ணுவாரா? நான் இதை விட பயங்கரமாட்ட எல்லாம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஆராதனை போய் நடத்திட்டு அதுக்கு திருப்பி வாரேன். அங்க உள்ள ஜனங்களுக்கும் சொல்லியே இந்த மாதிரிதான் இருக்கு. ஆராதனை முடிச்சுட்டு திருப்பியும் சொல்லியே ஒரு விசுவாசத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணியே. என் கூட உள்ள வரத்துல ஆண்டு கொண்டு வந்தாருலாம், போச்சு ஆண்டு கொண்டு போங்க ஸ்டார்ட் பண்ணி வண்டி நிக்கவே இல்லை. அல்லேலூயா. அதான் ஆண்டு வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கச்சுலயும் ஆண்டு மேல விசுவாசம் பண்றோம். அல்லேலூயா. அதான் ஆதியாகமத்தில் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு எல்லாம் தெரியாது ஆண்டு என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனா வந்து நாம வந்து விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். என் சபையில வந்து அப்படிதான், நான் ஊழிய ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இதுவரையில வந்து அப்படிதான் விசுவாசத்துல டெய்லி ஜெபம் பண்ணியது. ஆண்டரை இவ்வளவு ஆத்மாக்களை ஆண்டர் தந்தாச்சு, இவ்வளவு ஆத்மாக்களை ஆண்டர் தந்தாச்சு. அதே மாதிரி ஆண்டர் ஆத்மாவை கொண்டு வந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் மனுஷன் பொதுவாகவே மனுஷன் அவிசுவாசம் முன்னாடி வரதான் செய்யும். என்னால வந்து அந்த அவிசுவாசம் வர கூட நாம வந்து இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நாம வந்து அதான் இது தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தான். மனுஷன் மேல அவனுக்கு விசுவாசம் கிடையாது, கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கை கிடையாது, ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மேல. அல்லேலூயா. நான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா ஆண்டவரால அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க அடுத்து வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க புத்தகம் 9வது அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 9வது அதிகாரம் அவருடைய 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. 9வது 23வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது 23. நீ மிகவும் பிரியமானவர், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை பிறந்தது. அடுத்து வாழ்க்கையில ஜெயம் அடைஞ்சுன்னா உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. பண்ண தீர்மானத்துல உறுதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அடுத்து வந்து உபவாசம். அல்லேலூயா. என்னை வந்து உபவாச ஜெபமா நாம வந்து அதை வந்து ஒரு நிர்விசாரமாட்ட அதை வந்து நாம எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து அந்த உபவாச ஜெபத்துல வந்து எவ்வளவு வல்லமைகள் அற்புதங்கள் இருக்குன்றது வந்து நிறைய ஜனத்துக்கு அது தெரியாது. என் சபையில நான் சொல்றதுதான், எந்த விசுவாசியா இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்துதான் ஆகணும். உபவாச ஜெபமா எல்லா விசுவாசிகளும் கண்டிப்பா வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனாலும் கம்பல்சரி, உபவாச ஜெபம்னாலும் கம்பல்சரி. அது உபவாச ஜெபம் எதுக்குன்னு சொன்னாச்சுன்னா ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது.
அல்லையா நடந்த சம்பவம். நாங்க இருக்க கிராமத்துல வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. அப்ப என் கூட உள்ளவர் வந்து நான் ஒரு நாள் பார்க்க போயிருக்கேன் சொன்னேன் இல்லாம. திடீர்னு வந்து எனக்கு போன் இருக்கு, ஊர் தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லி. அவர் வந்து ஒரு பெரிய ஆளு. அப்ப எனக்கு ஊழியத்துல நல்ல ஒத்தாசையா இருந்தவர், நிறைய பிரச்சனை இருந்தாலும் என்ன வந்து நல்ல ஒரு ஒத்தாசையா இருந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுல என்ன வந்து தப்பு வச்ச ஒரு மனுஷன். அப்ப அவர் போனான்னு சொன்ன உடனே எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து நான் சொன்னேன், சரி இந்த மாதிரி வியாதி இருக்கிறது என்ன பண்ண முடியும், யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து எனக்கு எங்க விசுவாசிங்க போன் பண்ணியாங்க, நம்ம ஊருக்கார போன காஸ்ட் எங்க இருக்கு, நான் சொல்லி கூட ஒரு ஊருக்கார வீட்டில் இருக்கேன். 3 விசுவாசிங்க வந்து சொல்லியாங்க, நாம ஊழியம் பண்ணி கிராமத்துல வந்து இவ்வளவு பேர் டெய்லி இறந்துட்டே இருக்காங்க, ஒரு உபவாச ஜெபம் பண்ண, ஒரு உபவாச ஜெபம் பண்றேன்னு சொல்லி திங்கள் சாயங்காலம் சொல்றாங்க. நான் சொல்லி எல்லாருமே சொல்லுங்க, புதன் காலம் வந்து உபவாச ஜெபம். புதன் காலமே உபவாச ஜெபம் 10 மணிலிருந்து 2 மணி வரை, 10 மணிலிருந்து 2 மணி வரை எல்லாரும் வேலைக்கு வந்தாங்க. எல்லாரும் இருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அப்ப ஆராதனை எல்லாம் முடிஞ்சு உபவாச ஜெபம். அப்ப வந்து நானே அதுல வந்து ஆராதனை உள்ள நானே நடத்தேன். ஒரு சிப்பு செய்தி எல்லாம் ஒரு மணி நேரம் ஆராதனை, அது முடிச்சுட்டு 2 மணி நேரம் மெசேஜ் முடிக்கும், 2.5 மணி நேரம். அடுத்து வந்து ஜெபம், சபையார் எல்லாரும் சேர்ந்து நேர் குளங்கால நின்று ஜெபம். ஆன்ற இந்த வாதை இந்த கொள்ளைமை வந்து இந்த இடத்தை விட்டு மாறும். அல்லையா அன்னையில இருந்து அந்த ஜெபம் முடிஞ்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் அந்த கிராமத்துல அதுக்கடுத்து யாருமே எனக்கு அல்லையா அல்லையா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அல்லையா அங்க உள்ளவங்க தான் எங்க கூட உள்ளவங்கள்ட்ட மூக்க நண்டைன்னு சொல்லி விட்டது. உங்க ஐயாவிட்ட போய் சொல்லுங்க, அவர் ஜோமனா இதான் அப்படின்னு. அல்லையா அந்த அற்புதம் நடந்ததுக்கு காரணம் மட்டும் 7 பேர் விசுவாசத்தை உள்ளாடி. அல்லையா அதான் சொல்றது, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அல்லையா ஒரு சபையார் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு காரியத்துக்கு வேண்டி உபவாசத்தோடு ஒரு மனதோடு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் கண்டிப்பா ஜெயமாட்டு மாத்துவாரு. அல்லையா அதுல வந்து சந்தேகமே கிடையாது. நான் ஊழியத்துல நான் அனுபவிச்சது, நான் வந்து இப்ப பிரசன்ட் கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாமே என்னுடைய அனுபவத்துல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அல்லையா நான் அதான் சொன்னேன், ஒரு 10 மணிலிருந்து 2 மணி வரை நடந்த ஒரு ஜெபத்தை கேட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 பேர் உட்கார்ந்து இருந்த ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து ஒரு கிராமத்தை அசைச்சாருன்னு சொன்னாச்சுன்னா, அல்லையா இதே மாதிரி ஒரு மனதோட ஜெபம் பண்ணி சொன்னாச்சுன்னா இதை விட பெரிய காரியத்தை நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அனுபவிச்சுட்டே இருக்கோம். அல்லையா அதுக்குதான் வந்து உபவாச ஜெபம். எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யூத ஜனத்துக்கு அழிவு வருது, மொர்தெகாய் வேறு எஸ்தருக்கு அறிவிக்கிறான். எஸ்தர் சொல்லியாரு, நாங்க வந்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் நாங்க உபவாசம் பண்ணிக்கிறோம். அல்லையா ஏன்னா ராஜா கிட்ட எல்லாரும் உடனே எல்லாம் போக முடியாது. எஸ்தர் வந்து அடுத்த ராஜா கிட்ட போறாரு. அல்லையா அப்ப ராஜா கிட்ட போன உடனே ராஜா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் மந்தாட்டி என்ன? அல்லையா நீங்க வாசிக்கலாம், எஸ்தர் எழுதுமா அதனுடைய 5ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 5:3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மற்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அல்லேலூயா அதான் சொல்றது, உனக்கு என்ன வேண்டும், உன் மன்றாட்டு என்ன? நாம வந்து உபவாசம் சொல்லி உட்கார்ந்தாச்சுனாலே ஆண்டவர் வந்து கிரியையை தொடங்கிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் சபையில வந்து இந்த மாதிரி நிறைய ஒழுங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கும், 3 நாள் உபவாச ஜெபம் நடக்கும், 7 நாள் உபவாச ஜெபம். இதெல்லாம் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3 காரியம் கரெக்டா நடக்கும். அந்த ஜெபம் எல்லாம் முடிய நேரம் பார்க்கணும், ஏதாவது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வந்து ஊழியத்துல பண்ணுவார். அல்லேலூயா ஏதாவது ஒரு புதிய இடத்துல ஊழியத்தை தொடங்குது, இல்ல ஏதாவது புதிய ஆத்துமாக்கள் வருவாங்க,
இல்ல ஊழியத்துக்கு விரோதமா இருந்தவங்களே ஆட்டோ முன்னாடி கொண்டுருவேன். அல்லையா அல்லையா. நான் வந்து கழிஞ்ச வருஷம் ஒரு 21 நாள் உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து சபையில ஆராதனை நடக்குது. அந்த உபவாச ஜெபம் முடிஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அப்பதான் ஆராதனையில பார்த்தாச்சுன்னா 3-4 பேரும் புதிய ஜனங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஊழியத்துக்கு எதிராக இருந்தவங்க. அந்த உபவாச ஜெபம் எப்படி சொன்னாச்சுன்னா, ஆண்டவர் ஊழியத்துக்கு தடையா இருக்க மனுஷனை எல்லாம் நீர் போட்டாங்க. அல்லையா, ஊழியத்துக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ எல்லாரும் நீர் வந்து கொண்டு வரணும். சபையாளர்கள் முழு மனதோட ஜோம் பண்ணச்சுல, உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணச்சுல, ஆண்டவரது காரியத்தை நமக்கு ஜெயமாட்டு மாத்துவாரு. அல்லையா, நீங்க வாசிக்கலாம். எஸ்ரா எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவியான வழிகளை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். நம்மளை நாம தாழ்த்துதற்கும், நமக்கு வேண்டியும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் சகல பொருட்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் உபவாசம் பண்ணிதான் ஆகணும். அல்லையா அல்லையா. என்னை வந்து உபவாசம் சொன்னாலே எல்லாரும் வந்து ரொம்ப மனசு பயங்கர கடினமா இருக்கும். அல்லையா, ஏன்னா அந்த உபவாச ஜெபத்தினுடைய வல்லமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அல்லையா. ஆனா வந்து நாம வந்து எப்பொழுதுமே வந்து என் சபையில என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு ஆராதனையா நேரம் இருந்ததுக்கு அதை விடவே கூடாது. உபவாச ஜெபமா. அல்லையா, இதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்மளை நாம தாழ்த்துவதற்கும் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக சகல பொருட்களுக்காகவும் அப்படின்னா ஆசீர்வாதம் வேணே இருந்தாலும் உபவாசம் பண்ணிதான் ஆகும். அல்லையா. எனக்கு இடையில வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனை வந்து முடியணும். அப்ப அது கேட்டு நான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். உபவாசம் முடிந்து ஆண்டு கரெக்டா அற்புதத்தை செய்ய. அல்லையா அல்லையா. அதே மாதிரி அடுத்து என்னுடைய இப்ப புதுசா வந்து ஒரு விசுவாசி, அவங்களுக்கு வந்து 32 வருஷமா பிசாசோட போராட்டம். அந்த வீட்டுல இருக்கையெல்லாம் முடியாது. அப்ப வந்து எங்கிட்ட வந்து சொல்லி அந்த பாஸ்ட் சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி நாங்க வாரோம், உங்க வீட்டுல வந்து ஒரு 3 நாள் உபவாசம் ஜெபம், நீங்களும் உபவாசத்துல இருந்து நாங்களும் வந்து உபவாசத்துல ஜெபம் பண்ணி சொல்லிட்டு ஜெபம் தொடங்குனதுல பிசாசு பயங்கரமான ஆட தொடங்குது. 2வது நாள் பிசாசுடைய கட்டை எல்லாம் கடிச்சு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நல்ல விடுதலை. அடுத்து 3வது நாள் ஜெபம் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து அவங்களே வந்து அடுத்த சபையில வந்து சொல்றாங்க சாட்சி. இந்த மாதிரி அற்புதத்தை எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. அல்லையா. கையெல்லாம் வாங்கி ஜெபம் எல்லாம் செய்யல, நாங்க உபவாசம் செஞ்சு முன்னாடி போன உடனே அங்க பிசாசு ஆட தொடங்குது. அல்லையா. அதுல வேற இடத்து மத்திய பிரதேசம் ஒரு இடத்து ஊழியத்தில் இருந்தோம். அப்ப வந்து அங்க ஒரு பிசாசு பிடிச்சு, நான் போற வழியில என்னுடைய பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. நான் என் கூட ஊழியத்தை 2 பேரும் கீழே விழுவோம். எங்க 2 பேருக்கு அடி இல்லை, வண்டி ஃப்ரெண்ட் எல்லாமே உடஞ்சிட்டு. அடுத்து வேற கூட மற்றவங்களுக்கு அடுத்து போன் பண்ணியாங்க, இப்படி வண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீங்க வேற பைக் கொண்டாருன்னு சொல்லி அந்த பைக் வாங்கிட்டு அடுத்து நாங்க 2 பேரும் திருப்பி போறோம். பைக் பஞ்சர் ஆகுது, போறது பிசாசு உபவாசத்தோட போறோம். அங்க பிசாசு சொல்லுது, நீ வர சொன்ன ஊழியக்காரன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நான் வழியிலே அவனை நிப்பாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காரணம் 7 மணிக்கு திரும்பினது போய் 7 மணிக்கு திரும்பினா 9 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். இவ்வளவு பிரச்சனையை தாண்டி 2 மணிக்கு போய் சேர்ந்துட்டு போன நோக்கம் அந்த குடும்பத்துக்கு விடுதலை வேணும். போய் முன்னாடி கால் வச்ச உடனே அசுத்த ஆவி ஆட தொடங்குது. அது பயங்கரமான கத்துது, நீ எப்படி வந்த? அல்லையா. வழியில ஒண்ணு ஆக்சிடென்ட் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன், அது எப்படி நீ வந்த? வீட்டுல உள்ளவங்க யோசிக்காங்க, அவங்க கேட்காங்க, இப்படி எல்லாம் நடந்தான்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே நடந்துச்சு. மொபைல போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், நான் போட்டோ காட்டி முடிக்க பாருங்க. அல்லையா. உபவாசத்தை எதுக்கு சொன்னாச்சுன்னா, பிசாசுடைய கிரியைகள் இருந்து நாம விடுதலை பெறாது.
அல்லையா? வாழ்க்கையில வந்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, சபை ஆசீர்வதிக்கப்படணுமா, உபவாசம் பண்ணிதான் ஆகணும். நீங்க வாசிக்கலாம் எஸ்ரா அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். 23 வாசிங்க. எஸ்ரா 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனை தேடினோம், அவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும் ஒரு சில காரியம் வந்து இது முடியாத மாதிரி இருக்கும். ஆனா நாம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கான வாசலை வந்து ஆண்டவர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம வந்து சும்மா யோசிக்கிறதுல இருக்க தேவையில்லை. நான் வந்து ஆண்டவருடைய காரியத்துல நான் உண்மையா இருந்தாச்சுன்னு சொன்னாலே எனக்கான எல்லா வழி வாசலையும் ஆண்டவரால திறந்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. எவ்வளவுதான் என் ஊழியத்துல எல்லாம் வந்து பயங்கரமான பில்லிசுடைய மாத்திரிகை என்ன பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து நடந்த சாட்சி, ஒரு இடத்துல வந்து ஊழியத்துல உபவாசம் 7 நாள் உபவாசம். அப்ப நான் உபவாசம் நான் மட்டும் தனியா இருக்கேன், அது சபைக்கான உபவாசம் இல்லை, நான் மட்டும் தனியா உபவாசத்துல இருக்கேன். அப்ப வந்து என் கூட உள்ளவங்களுக்கு தான் தெரியும், சபை விசுவாசிகள் அவ்வளோடு தெரியாது நான் உபவாசம் தெரியும். அப்ப பக்கத்துல எங்க உள்ள ஒரு ஆளு ஒரு கோழியை வந்து கொடுத்துட்டு, இதை உங்க பாஸ்டர் காணிக்கையாட்டு குடிக்கன்னு. அப்ப நான் சொன்னேன், சரி இது இருக்கட்டும் சொல்லிட்டு. அப்ப நான் எங்க கூட உள்ள ஊழியர்கள் எல்லாரையும் நான் கூட கூப்பிட்டு இருந்தேன். நான் இப்படி 7 நாள் உபவாசம், 7 நாள் நம்ம தனியா உட்காந்து ஜெபம். நைட்டு வந்து ஜெபம் 9 மணிக்கு தொடங்குச்சுன்னா அந்த கோழி 9 மணிக்கு போதும். 9 மணி ஜெபம் தொடங்கிச்சுன்னா அது வந்து கோழி 9 மணிக்கு போதும். 10 மணி 11 மணி எனக்கு 2 நாளாட்டும் சந்தேகம். இது கொண்டு வந்த விசுவாசி அவர்கிட்ட யார் கொடுத்தது, இந்த மாதிரி அவர் கொடுத்துட்டார். அவர் கொடுத்துட்டாலும் சபைக்கு வரவே கிடையாது. அப்போ வந்து சந்தேகம். நான் சொன்னேன், யாரு கேட்டாலும் சொல்லுங்க, கோழி எங்கன்னு கேட்டா உங்க ஐயா சாப்பிட்டாருன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. காணிக்கை கொடுத்தது உங்க ஐயா வந்து சாப்பிட்டது, நான் காணிக்கை காமிச்சு. அது எந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொன்னாச்சுன்னா, அந்த இடத்துல நான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அதுக்குள்ள மாந்திரிகத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஆனா நான் உபவாசத்துல இருக்கிறேன்னு அது கொண்டந்த ஆளுங்க தெரியாது, அந்த விசுவாசிக்கும் தெரியாது. அடுத்து நான் சொல்லி இப்படி உபவாசமாகும் இந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு நேரம் பொறுமையா இருக்க, நமக்கு விஷயத்தை வழிகிட்டே கேட்டுக்கலாம். ஒரு உபவாசம் முடியுது, 2 வாரம் தாண்டுது, நான் நல்லா தான் இருக்கேன், கோச்சில் எல்லாருமே பார்க்கணும். அடுத்துதான் என் காதல சத்தம் வருது, மந்தவாதம் பண்ணி கோழி கொடுத்து போறோமா இவர் உயிரோட இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றது, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிடுறாரு. அல்லேலூயா. இப்படி ஒரு போராட்டம் வரும்போது நீ அதுக்கு முன்னாடி நீ ஜெபத்துல உட்கார்ந்து. அல்லேலூயா. இந்த மாதிரி சோதனை வரும்போது சோதனையில உனக்கு ஜெயம் வேணுமா, நீ உபவாசத்துல உட்கார்ந்து. அல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் என் சபையில நான் சொல்றது முதல்ல ஆண்டவர் வந்து என்ன வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. என் விசுவாசி ஒரு பிரச்சனையா ஊழியத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதா ஆண்டவர் முதல்ல வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்காண்டி நாங்க உபவாசத்தோட ஜெபத்துல உட்கார்ந்தோம். நடந்த சம்பவம் எனக்கு அது கேட்டப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு டவுட் வந்துட்டு, எப்பொழுதுமே வந்து பொதுவாக கோழி வந்து 9 மணி 10 மணிக்கெல்லாம் கூவது கிடையாது. இது வந்து நைட்டு ஜெபம் 9 மணிக்கு தொடங்கினா அது உடனே தொடங்கிடும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு பிளானோட தான் இதை பண்ணிருக்காங்க, அது அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. நாம வந்து உபவாசத்தை எதுக்கிட்டுனாச்சுன்னா நம்முடைய விடுதலைகளுக்காக. அல்லேலூயா. அதனால வந்து நாம வந்து ஏனோ தானோட இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் வரணும்னா உபவாசத்துல இருந்துதான் ஆகணும். பவுலசே சொல்றாரு, நான் வந்து பிரசங்கிக்கு நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சர்வத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அல்லேலூயா. மாம்ச கிரியைகள் மாம்ச இச்சையெல்லாம் நிர்மூலம் ஆகணுமா உபவாசத்துல இருந்துதான் ஆகணும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படணுமா உபவாசத்துல இருந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அதான் எஸ்ரா சொல்லியாரு, வந்து அவங்க உபவாசத்தை ஆரம்பிச்சு உபவாசம் முடிஞ்ச உடனே அவர் சொல்லியாரு, ஆண்டவர் வந்து எங்களுடைய உபவாசத்தை மந்தாட்ட ஆண்டவர் வந்து கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தாச்சுனாலே
வாழ்க்கையில ஜெயம் தானா கடந்து வந்தோம். அல்லையா, நம்ம வாழ்க்கையில வந்து நாம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளச்சுன்னா முதல் தீர்மானம், அடுத்து உண்மையா இருக்கணும், அடுத்து விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், அதுக்கடுத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், அடுத்து நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். அல்லையா, இவ்வளவு காரியங்களை நம்ம வாழ்க்கையில இருந்தாச்சுன்னு சொன்னாலே ஆண்டவர் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தின் ஜெயத்தை ஆண்டவர் வந்து நம்மளை கட்டளையிட்டுருவாரு. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? கேட்ட வேத வசனத்தின்படி ஆகவே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆகவே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என்னெல்லாம் காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வந்து தெளிவாக நமக்கு ஆமென் வேத வசனத்தின் மூலமாக நல்ல ஒரு ஆலோசனை தேவன் கொடுத்தார். ஆமென். நாளையா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆமென். அவர்கள் உபவாசம் பண்ணி தங்களை தாழ்த்துவதற்காகவும் தங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருட்களுக்காகவும் அவர்கள் உபவாசம் பண்ணின பொழுது அவருடைய மன்றாட்டை தேவனாகிய கர்த்தர் கேட்டறினார். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிட்டார். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தானியேலுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எவ்வளவுதான் பிரச்சனை போராட்டம் ஆமே நாளில் கூட இருந்தவங்க குற்றப்படுத்த நினைத்தவர்களும் கூட தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் பண்ணின தீர்மானங்கள், உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கேனா? என்னுடைய வாழ்க்கையிலே ஆமே நாளியா நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேனா? உடனம சத்துன ரகதீன நிபராதன ரகதூன ரியதுன இயேசுவின் நாமத்தினால கேட்ட வேத வசனத்தின்படி தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இதுவரையில் நான் தோல்வி சந்தித்து கொண்டிருக்கின்றேன், இதுவரையில் நான் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். எப்படி ஆகிறேன் வாழ்க்கையில் ஆமென் எனக்கு நீர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உடனம சத்துன ரகதான ரகதீன ரியதுன ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நான் ஆமென் நாளைய ஆண்டவருடைய காரியத்தில் நான் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென் நாளைய உபவாச ஜெபமா ஏதோ தானவென்று அதை நாம் நினைத்து விடக்கூடாது. ஆமென் அது யாருக்காக? ஆமென் என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக, ஆமென் என்னுடைய உயர்வுக்காக, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறுவதற்காக. உடனம ரகதூன ரபநாதன ரகநாதன ரகதீன ரியதுன இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலைகள் உண்டாவதாக. எல்லா அந்த ஹாரத்தின் கிரியைகளை நிரம்பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஹாரத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சபைகளுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியத்தை வளர விடாதபடி போராடுகின்ற எல்லா மனிதனுடைய கிரியைகள் ஆமென் பிசாசுடைய தந்திரமான சூழ்ச்சிகள் உடைக்கப்படுவதாக. ஆத்துமாக்களை வர விடாதபடிக்கு ஆமென் பின் மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்து நிற்கின்ற எல்லா சத்துருவின் கிரியைகளும் நிரம்பலப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடனம சத்துன ரகலாதனா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னது போல, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னது போல என் தேவனாகிய கர்த்தர் அவர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், அவர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆமென். அவர் கண்ணீரை காண்கிற தேவன், அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அவர் வல்லவர். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னது போல, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நான் இழந்து விட்டேனே, எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லி ஆமென் நான் ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிசயங்களை காண முடியும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ வாக்கியத்தில் உண்மையுள்ள தேவன் இதுவரையிலும் என்னுடைய தாசர் மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார்.
எல்லாருடைய கண்களை மூடி பயபக்தியோடு கூட நாம் எல்லாம் எழுப்புவோம். எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இந்த நாள் கர்த்தருடைய சொந்த நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளும் நேரம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் நேரம். அவருடைய கர்த்தரை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாய் ஒரு காரியங்களை போல தேவ சொந்தம் முதலாவது நமக்கு தீர்மானம் இருக்கட்டும். எடுக்கிற தீர்மானம் உடையக்கூடாது. கடைசி வரை இந்த தீர்மானத்தில் உறுதியாய் இருப்போம். ஆமே ஆமே. தானியே போல சகல காரணம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். ஜெப ஜீவியத்திலே பரிசுத்த ஜீவியத்திலே கர்த்தர் கொடுக்கிற காரியத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வான். ஹalleluya. அடுத்தபடியா ஜெப ஜீவியத்திலே நாம் காணப்படுவோம். உபவாசத்திலே நாம் காணப்படுவோம். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அப்படிதான் தேவன் ஜெபத்தை கேட்க முடியும். ஆமே. காரியங்களில் நல்ல காரியங்களை இதை காண முடிந்தது. எஸ்தருடைய வாழ்க்கையிலே உபவாசத்தின் மூலமா ஜெபத்தின் மூலமா அற்புதங்களை கண்டார்கள். இஸ்ராயேலின் நாட்களிலே தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தங்களுக்கு எல்லாருக்காகவும் உபவாசத்தை துதித்தார்கள். அற்புதத்தை கண்டார்கள். Hallelujah, 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 hallelujah. Yeswe, Yeswe, Yeswe. அருள்க்கும் தேவனே நோக்கி பார்க்கிறோம். அருள்க்கும் தேவனே நோக்கி பார்க்கிறோம். அருள்க்கும் தேவனே நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் தப்பம் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லாரும் ஜெபிப்போம். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் தேவ பிள்ளைகள் ஆமென்.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த கர்த்தருடைய ஆசிரியர்களுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உடல் ஊழியக்காரரை ஆசிரியர்களை ஸ்தோத்திரிப்போம். அருமையான தம்முடைய மகனை இன்று கர்த்தர் வல்லமையை கற்று பயன்படுத்துவோம். ஏராளமான ஆத்மாக்களை நமக்கு இலவசமா ஆசீர்வாதமா தம்முடைய மகனுடைய கையினால் அருமையான ஊழியக்காரருடைய கையினால் தேவன் நேடி தரவும், அதோடு சேர்ந்தவருடைய சகல தேவைகளுக்கு சந்திக்க, இந்த ஆலயம் கட்டப்பட அந்த அற்புதத்தின் வழிகளை இன்னும் திறக்க அந்த கிரியத்தை கனந்தடிக்க நான் சோதரிப்போம். ஓடி வந்த யாவரையும் தனித்தனியாக பேர் பேராய் குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிக்க கரந்தடிக்க நான் சோதரிப்போம். மகாபரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல பகல்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சரி நேரமுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மோடு கூட நாங்கள் உறவாடி உமக்குள்ளாக சந்தோஷிக்க, உமக்குள்ளாக நாங்கள் பூரிக்க ஆண்டவர் அந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த யாவரையும் கர்த்தர் விஷயம் ஆசீர்வதி பேசுங்க, எங்களை தாழ்த்துகிறோம். ஆனால் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தரே பொறுப்படுத்த காசுவோம். புதிய கனமைமையாம் இந்த வேளையில் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு கிறிஸ்துவின் வருகை மற்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நரகத்தை நீக்கி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், Hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.